ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 2026 ஃபர்ஸ்ட் மாதமான ஜனவரி மாதத்தில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஒரு பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாரி. ஆனால் அது எல்லாமே நிராகரித்த மாரி போயிடுச்சு. ஏன்னா எந்த இதுவுமே சரியாக போகலை சினிமாவில். தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் ஒரு பெரிய பெரிய அப்டேட்ஸ் எல்லாமே மாதம் தான் காத்துட்ருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த மந்த் மேலே ரொம்பவே இருக்காது. என்னன்றத வீடியோக்குள்ளே பார்த்துட்டு சில சினிமா அப்டேட்ஸையும் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் சேர்ந்து நடிக்க போற படத்தோட ப்ரொமோ ஷூட் இந்த மாசம் தான். ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமா சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே இருக்கு. ஏன்னா லாஸ்டா ரஜினிகாந்துக்கு ரிலீஸ் ஆன கூலியும் சரியா போகலன்னா வசூல் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. வசூல் ரீதியா சொல்லல, மிக்ஸ்டு ரிவ்யூஸ், அது மட்டும் இல்லாத எக்ஸ்பெக்டேஷன் அதை பூர்த்தி பண்ணவே கிடையாது. அது மட்டும் இல்லாத கமலஹாசன் அவர்களோட லாஸ்ட் படமான தக் லைஃப்மே சுத்தமாக சரியா போகல. AK64 அனௌன்ஸ்மெண்ட்டும் அதோட ஷூட்டிங் இந்த மாசம் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துட்டு இருக்கு. ஷூட் இந்த மாசம் ஆரம்பிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட்டான விஷயம் தான். ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாசம் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆதிக்கு ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தான் AK64 ஷூட்டிங்குமே நடக்க போகுது. இது மட்டும் இல்லாத ஜனநாயகனோட ரிலீஸ் கன்ஃபர்மேஷனோட நியூஸுமே இந்த மாசம் தான் வெளியாக போகுது. ஆல்ரெடியுமே நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். பிப்ரவரி 20 இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சென்சார் ரீஅப்பீல் பண்ண போகிறாங்க. கேஸை வித்ரா பண்ணிட்டு மறுபடியும் சென்சார் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு நியூ கட்டுமே ரெடியா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாத RJ பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிப்புல வெளியாக உள்ள கருப்பு இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. செகண்ட் சிங்கிளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இதோட ஒரு பெரிய விஷயமே செகண்ட் சிங்கிளில் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுமே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி RJ பாலாஜி ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மட்டும் இல்லாத தனுஷ் நடிப்பில் வர உள்ள கர படமும் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உள்ள படமும் இந்த மாதம் தான் வெளியாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி LIK எப்பயே பிளான் பண்ண படம் வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த படம் இப்போ வர போகிறது கிடையாதுன்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. தனுஷ் நடிப்புள்ள கர படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் அரசன் சிலம்பரசன் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் இந்த படத்தோட செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டுமே இந்த மாதம் தான் நடைபெற இருக்குது. இந்த இயர் சம்மர் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கிற ஒரு 4 பெரிய படங்களை பற்றி பார்க்கலாம். சூர்யா நடிப்பில் உருவாகி உள்ள கருப்பு படத்தை சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாத தனுஷ் நடிப்பில் உருவாகி உள்ள கரப்படத்தையும் சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இது மட்டும் இல்லாத அண்ணாச்சி சரவணன் லெஜண்ட் சரவணா அவரோட லீடர் படமும் சம்மர் ரிலீஸ் தான். அது மட்டும் இல்லாத ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி உள்ள கராத்தே பாபு படமும் சம்மர் ரிலீஸ் தான் சொல்லியிருக்காங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.